அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பே இல்லை என ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரேவதி. வணக்கம் ரேவதி, விவரங்கள். வணக்கம். இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே இருக்கக்கூடிய இந்த போர் பதற்ற சூழல் தொடர்ந்து நீடித்து வரக்கூடிய நிலையில் அமெரிக்க ஊடகம் ஒன்றில் அமெரிக்காவுடன் ஈரான் மீண்டும் பேச்சுவார்த்தையை தொடங்க முயற்சி எடுக்க இருப்பதாக ஆங்கில ஊடகம் ஒன்றில் செய்தி வெளியாகி, குறிப்பாக அந்த செய்தியில் ஈரானின் பாதுகாப்பு தலைவராக இருக்கக்கூடிய அலி லாரிஜானி ஓமன் அமைதி பேச்சுவார்த்தை அமைப்புகள் மூலம் அமெரிக்காவுடன் அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க புதிய முயற்சி மேற்கொண்டு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த விஷயத்தை தற்பொழுது ஈரான் மறுத்திருக்கிறது. நாங்கள் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம் என்று ஈரானின் தேசிய பாதுகாப்பு தலைவராக இருக்கக்கூடிய லாரிஜானி தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக வாஷிங்டனுடன் அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க புதிய முயற்சியை அமெரிக்காவுடன் மேற்கொள்ள இருப்பதாக ஊடகங்கள் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அதனை மறுத்து அவர் இந்த தகவலை பதிவிட்டிருக்கிறார். நாங்கள் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஈரானின் உச்சபட்ச தலைவராக இருக்கக்கூடிய கமேனியின் கொலைக்கு பிறகாக லாரிஜானி ஓமன் மத்தியஸ்தர்கள் மூலம் அழுத்தம் கொடுத்ததாக தெரிவிக்கப்படக்கூடிய இந்த கருத்தானது தற்பொழுது மறுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பே இல்லை என ஈரான் தரப்பில் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரான் பாதுகாப்பு கவுன்சில் தலைவராக இருக்கக்கூடிய அலி லாரிஜானி இந்த திட்டவட்டமாக இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஓமன் மூலமாக ஈரான் பேச்சுவார்த்தைக்கு முயல்வதாக வெளியாக வரக்கூடிய தகவல்கள் பொய்யான தகவல்கள் என்று அவர் தரப்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அமெரிக்க ஊடகங்கள் இந்த செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன. ஏற்கனவே ஈரானுடனான அமெரிக்க இஸ்ரேல் போரானது மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த அணுசக்தி திட்டம் தொடர்பாக ஏற்கனவே நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்விக்கு பிறகாக தொடர் தாக்குதல்கள் பல்வேறு பகுதிகளிலும் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் மிகப்பெரிய போர் பதற்ற சூழல் நீடித்து வரக்கூடிய நிலையில் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு முயல்வதாக ஈரான் தரப்பில் முயல்வதாக ஒரு தகவல்களை அமெரிக்க ஊடகங்கள் வெளியிட்டிருந்தன. இந்த தகவலை தற்பொழுது ஈரான் தரப்பு திட்டவட்டமாக மறுத்திருக்கிறது. அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பே இல்லை என்று அவர்கள் தரப்பில் தற்பொழுது திட்டவட்டமான மறுப்பு செய்தியானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஈரான் பாதுகாப்பு கவுன்சில் தலைவராக இருக்கக்கூடிய அலி லாரிஜானி இதனை திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரேவதி.